கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். நம்முடைய வேத பாடத்துக்குரிய தலைப்பு हमारा बाइबल का टाइटल है 5 pillars of Christian life. मसीह जीवन का 5 खंबा. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய 5 தூண்கள். 5 खंबा. சீர்திருத்த சபை ஆரம்பித்த காலம். एक जागृति की वक्त था. उस वक्त में एक क्रांतिकारी कलिसिया शुरू हुई. அப்போ அவங்க 5 solos அப்படின்னு சொல்லி ஒரு 5 காரியங்களை சொன்னாங்க. 5 बात को बात में दबाव देके कहने लगे. இந்த 5 மாத்திரம் தான் முக்கியம். ये उन्होंने कहा ये 5 सिद्धांत पर हमें ध्यान देना है. அப்படின்னு ஒரு 5 காரியங்களை சொன்னாங்க. 5 बातों को उन्होंने कहा. வேத வசனமே முக்கியம். बाइबल के वचन पर जोर देना है. இயேசுவே முக்கியம். यीशु पर ध्यान देना है. ஒரு 5 காரியங்கள் இது மட்டும் தான் முக்கியம்னு சொன்னாங்க. इस प्रकार 5 बातों पर ध्यान देने के लिए कहा. என் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்தது. मेरे जीवन में एक बात हुआ था. சில மாதங்களுக்கு முன்பாக कुछ महीनों के पहले ஒரு சபையில் அவங்களுடைய ஆண்டு விழா, சர்ச்சில் அவங்களுடைய அனிவர்சரி. एक कलिसिया में एनिवर्सरी हुआ था. 1 साल की उन्होंने समारोह मनाया. என்ன கேட்டாங்க, நீங்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ணணும்யான்னாங்க. मुझे प्रार्थना करने के लिए उन्होंने बुलाया. ரொம்ப அன்பாக கேட்டாங்க, அதனால போயிருந்தேன். प्रेम से बुलाए, मैं भी गया था. என்ன ஜெபம் பண்ண கூப்பிடும்போது இவங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசுவாங்கன்ட்டாங்க. मैं प्रार्थना करने के लिए जिसने उस वक्त बुलाया बोल दिया ये संदेश भी दे देंगे. அப்போ எனக்கு என்ன பேசணுன்னே தெரியல. मुझे पता नहीं वहाँ क्या प्रचार कर. நான் ஜெபம் பண்ணணும்னு போயிருந்தேன். वो प्रार्थना करने के लिए मुझे बुलाए. எனக்கு கூட ஒரு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவாங்கன்ட்டு. अभी बोल रहे प्रचार करो. அப்போ என்ன அறியாம मैं अपने आप से ஆண்டோட ஏவுதலினால இதை சொன்னேன். प्रभु की प्रेरणा से मैंने कहा நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த 5 காரியங்கள் முக்கியம். हमारे मसीह जीवन में ये 5 बुनियाद की बातों पर இது ध्यान देना. கர்த்தருடைய உள்ளத்துல பாரப்படுத்தினது. प्रभु मुझे उस वक्त बोझ दिया. அதுக்கப்புறம் நான் வந்து அதிகமா அதை தியானித்தேன். उसके बाद उस पर मैं ज्यादा அநேக இடங்கள்ல அதை குறித்து நான் பேசினேன். बहुत ही जगह में उसके बारे में मैंने प्रचार भी நம்ம किया. கிறிஸ்தவ வாழ்க்கையில मसीह जीवन में இந்த 5 காரியங்கள்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நான் अनेक இடங்களை சொல்லிட்டு வரேன். मैं बहुत जगह में इस पर जोर दिया. ये 5 बातों पर हमें मसीह जीवन में ध्यान देना. நம்ம இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். हमने यीशु पर विश्वास किया, अनुग्रह के द्वारा हमारा उद्धार हुआ. அந்த விசுவாசம் கிருபை நம்மோடு கூட கடைசி வரைக்கும் இருக்கும். ये विश्वास अनुग्रह हमारा जीवन का अंत तक रहेगा. அது இல்லாம நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. उसके बगैर हमारा मसीह का जीवन नहीं. பிரியமானவர்களே, मेरे प्यारों, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் लेकिन हमारा जीवन இந்த கடைசி நாட்களில் अंतिम दिनों में மிக மிக முக்கியமான ஒரு 5 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். खास करके 5 बातों पर जोर देने की बातें मैं कहने के लिए முதலாவது, सबसे पहले நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது सबसे बुनियाद की बातें हैं சத்தியம். सत्य. சத்தியம் सत्य. சத்தியம் தள்ளுபடி ஆகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். क्योंकि हम सत्य को लोग ना मानने की जगह पर आ गए हैं. சத்தியம் என்ற வார்த்தை மிக அருமையான வார்த்தை. सत्य का जो शब्द है बहुत ही अनोखी சத்தியம் शब्द है. என்றால் மாறா தன்மை உடையது. सत्य इसका मतलब उसमें बदलावट नहीं है. சத் ஆம் சத்தியம் अहम सत अहम इसका मतलब वो बदलेगा नहीं. மாறா தன்மை உடையது. कभी वो बदलेगा नहीं. இப்போ ரெண்டையும் கூட்டினா 4, 2 + 2 4. 2 × 2 4. அமெரிக்காவிலையும் 2 + 2 4 தான். अमेरिका में भी 2 × 2 4 है. இந்தியாவிலையும் 2 + 2 4 தான். हिंदुस्तान में भी 2 × 2 4 है. பவுல் காலத்திலையும் 2 + 2 4 தான். पौलुस के समय में भी 2 × 2 4 था. ஜேம்ஸ் காலத்திலையும் 2 + 2 4 தான். जेम्स के वक्त में भी जो है 2 × 2 4 அது மாறாது. वो बदलेगा नहीं. அதான் சத்தியம். लेकिन वो सत्य, அதான் சத்தியம். वही सत्य है, सच्चाई. வேத வசனம் மாறா தன்மை உடையது. बाइबल वचन कभी बदलेगा नहीं. இயேசு சத்தியம். यीशु सत्य है. பிரியமானவர்களே, मेरे प्रिय, இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம் சத்தியம். यीशु मसीह का वचन सत्य है. அந்த வசனம் மாறாது. वो वचन बदलेगा नहीं.
அமெரிக்காவுக்கு ஒரு விளக்கம், இந்தியாவுக்கு ஒரு விளக்கம், अमेरिका के लिए अलग, ये हिंदुस्तान के लिए अलग, ऐसे वचन बदलेगा नहीं। சுந்தரையா காலத்தில் ஒரு விளக்கம், ராபர்ட் சைமன் காலத்தில் ஒரு விளக்கம், सुंदरम पास्टर के समय में एक सच्चाई था, या रॉबर्ट साइमन पास्टर की सच्चाई था, ये बदलेगा नहीं। தமிழ்நாட்டில் ஒன்று, பீகாரில் ஒன்று, तमिलनाडु के लिए अलग, बिहार के लिए अलग सच्चाई नहीं, கிடையவே கிடையாது. वो नहीं है। சத்தியம் என்பது மாறா தன்மை உடையது. सत्य का गुण है, वो बदलेगा नहीं। அந்த சத்தியம்தான் சபைக்கு தூணா இருக்கணும். ये सत्य कलिसिया का नींव के रूप में खंभा रहना। யோவான் 5:33, यूहन्ना 5:33, யோவான் 5:33, यूहन्ना 5:33, நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு तुमने சாட்சி கொடுத்தான். तुमने यूहन्ना से पूछवाया और उसने सच्चाई की गवाही दी है। யோவானுடைய ஊழியம் என்ன? यूहन्ना की सेवा क्या है? ஞானஸ்நானம்லாம் கொடுத்தான். बपतिस्मा दिया, வேதத்தில் எழுதியிருக்கு, बाइबल का वचन में है, அவன் ஒரு அற்புதம் கூட செய்யல. उसी के द्वारा कोई भी एक भी चमत्कार नहीं किया। யோவான் ஒரு அற்புதம் கூட செய்யல. यूहन्ना ने एक भी अद्भुत काम नहीं किया। குருடர் பார்வையடையல, ஊமையர் பேசல, முடவர் எழும்பி நடக்கல. उनकी सेवा में अंधे नहीं चले, लंगड़े नहीं चले और बहरे बोले नहीं, कोई अद्भुत काम नहीं। ஆனால் அவனுடைய வார்த்தையை கேட்ட अनेகர் விசுவாசித்தார்கள். लेकिन उनकी जो वचन को सुने बहुतों ने विश्वास किया। அந்த யோவானை குறித்து இயேசு சொல்லுகிறார், यूहन्ना के बारे में यीशु कहता ஒரு है, பெரிய அற்புத ஊழியக்காரர்லாம் சொல்லல. वो उस ये अद्भुत चमत्कारी ऐसे नहीं कहा। யோவானை குறித்து இயேசு சொல்லுகிறார், यूहन्ना के बारे में यीशु कहता है, அவன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தான். वो सच्चाई की गवाही दी। உண்மையா, பிரசங்கத்துக்காக அல்ல, உண்மையாய் சொல்லுகிறேன். वो प्रचार के लिए नहीं, सचमुच में कहता हूँ, என்னுடைய ஓட்டம் முடியும் போது मेरी जब दौड़ खत्म होगी, ராபர்ட் சைமன் மூலமாக லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். रॉबर्ट साइमन के द्वारा लाखों लोग उद्धार पाए। ராபர்ட் சைமன் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். रॉबर्ट साइमन मरे हुओं को, मुर्दों को जलाया। கல்லறையிலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். कब्रिस्तान से भी लोग निकले। இதெல்லாம் என்னை பற்றி சொல்ல வேண்டாம். ये सब मुझे नहीं चाहिए। என்னை பற்றி இயேசு ஒரு வார்த்தை சொன்னா என்ன சொல்லணும்? मेरे बारे में अगर यीशु गवाही देगा तो क्या गवाही देना है? ராபர்ட் சைமன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தான். रॉबर्ट साइमन सत्य के लिए गवाही दी है। உங்களை குறித்து இயேசு என்ன சொல்லணும்? आपके बारे में यीशु क्या कहना है? நீங்க சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தீர்கள். आप सत्य के लिए गवाही दी। சத்தியத்துக்கு யார் சாட்சி? सच्चाई के लिए कौन गवाही है? மேத்யூ சாட்சி, मैथ्यू गवाही है, மைக்கேல் சாட்சி, माइकल गवाही है, தர்மேந்தர் சாட்சி. धर्मेंद्र गवाही है। எதுக்காக நீங்க ஊழியத்துக்கு போயிருக்கிறீங்க? क्यों सेवा में आने का मकसद क्या है? சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க போயிருக்கிறீங்க. सच्चाई की गवाही देने के लिए गए। சத்தியமே ஜெயத்தே. सत्यमेव जयते। நம்ம தேசத்துல சத்தியம் ஜெயிக்கணும். हमारा देश में सच्चाई जीतना है। சத்தியம் மாறா தன்மை உடையது. सत्य में कोई बदलावट नहीं நம்ம है। வாசிக்கிறோம், हमने पढ़ा है, யோவான் 18ஆம் அதிகாரம் हम पढ़ेंगे यूहन्ना 18 अध्याय 37ஆம் வசனம். 37वें वचन। அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். पिलातुस ने उससे कहा, तू क्या राजा है? இயேசு பிரதியுத்தரமாக, यीशु ने उत्तर दिया, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். कि तू कहता है क्योंकि मैं राजा हूँ। சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். मैंने इसलिए जन्मा कि इस जगत में आया कि सत्य पर गवाही दूं। இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். इसलिए मैं जन्मा हूँ। அப்ப இயேசு ஏன் பிறந்தாரு? यीशु क्यों जन्मा है? 4-5 அற்புதம் செய்யறதுக்கா? क्या 4-5 चमत्कार करने के लिए? வெறுமனே சிலுவையில போய் மரிக்கிறதற்கா? क्या सिर्फ क्रूस पर मरने के लिए? உலகத்துல நிறைய பேர் பிறக்கிறாங்க. दुनिया में बहुत लोग जन्मे हैं। பிற மதங்கள்ல கூட இந்த பேய் ஓட்டுறது அதெல்லாம் நடக்குது. दूसरा धर्म में भी देखते हैं, भूत को भगाते हैं और चमत्कार भी करते हैं। டாக்டர்ஸ் மருந்து கொடுத்து கூட வியாதி சுகமாகுது. डॉक्टर का द्वारा भी जो है बीमारी चंगी होती है। பார்வை இல்லாதவர்களுக்கு மற்றவருடைய கண்களை பொருத்தி கூட பார்வை கொடுத்துட்றாங்க. जो अंधा है उनके लिए दूसरों की आंखों निकाल के वहां रखे वो दृष्टि मिल जाती है। ஆனா இயேசு பிறந்தது இதெல்லாம் மாத்திரம் செய்யறதுக்காக இல்ல. ना यीशु ये सारी बातें सिर्फ ये सारी बातें करने के लिए। இயேசு பிறந்தது यीशु इसलिए जन्मा है சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க. सत्य
सत्य के लिए गवाही दे। அவன் நீங்க ஊழியம் செய்யறது आप जो सेवा करते हैं யாரும் 4 பேருக்கு கண்ணை திறக்கிறதுக்காக இல்ல, 4-5 लोगों की आंखें खोलने के लिए नहीं, சத்தியத்துக்கு சாட்சி கொடுப்பதற்காக, सत्य पर गवाही देने के लिए, சத்தியத்துக்கு சாட்சி கொடுப்பதற்கு. सत्य पर गवाही देने के लिए। பிரியமானவர்களே, मेरे प्यारों, திரும்பவும் சொல்லுகிறேன், फिर से मैं कहता हूँ வேத வசனமே சத்தியம். बाइबल का वचन ही सत्य है। இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு இந்த முதல் செஷன்ல காட்டி கொடுக்கிறேன். और कुछ से बातों को पहला सेक्शन में बताऊंगा। 1 தீமோத்தேயு पहला तीमुथेयु 3ஆம் அதிகாரம் 3 अध्याय 15ஆம் வசனம். 15 वचन। தாமதிப்பேனையாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். कि मेरे आने का देर हो तो जान ले कि परमेश्वर का घर जो जीवित और परमेश्वर की कलीसिया है और जो सत्य का खंभा और नींव। அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. और जो सत्य का खंभा और नींव है उसमें कैसा बर्ताव करना चाहिए। சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கணும். कलीसिया जो है सत्य का खंभा और नींव रहना है। சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கணும். कलीसिया सत्य के खंभा और नींव रहना है। தூண் என்று சொன்னால் खंभा का मतलब है ஒரு பில்டிங்கை தாங்கி பிடிக்கிற தூண் அல்ல, एक भवन के ऊपर निर्माण करने के लिए नहीं कहते हैं। அது ஸ்டுலோஸ், ஒரு ஸ்தம்பம், वो एक ऐसे खड़ा रहने के लिए, ஒரு பீடம். एक ऐसे एक वेदी कहते हैं। இன்னைக்கு சில அந்த பில்லர் மேல தலைவருடைய சிலை வச்சிருப்பாங்க, कहीं कहीं पिलर के ऊपर वो मूर्तियों को भी रखते हैं। சில அப்படிப்பட்ட ஸ்டூல்ல வீட்டில் அலங்காரமா பூலாம் வச்சிருப்பாங்க. उसमें फूलों से सजाते हैं। வந்த உடனே பார்க்கறவங்க கண்ணில் அதான் படும். आने से देखने वाले की आंखों में नजर वही दिखाई पड़ता है। ஒரு பெரிய தூண்ல அசோகா சக்கரம் வச்சிருக்கிறோம், अशोक का चक्रा भी रखते हैं, அதான் தூண். वही जो है खंबा, ஸ்டுலோஸ். स्टुलोस कहते हैं। அதுல தான் நம்ம ஆங்கிலத்தில் ஸ்டூல்ங்கிற வேர்டு பயன்படுத்துறோம். इसलिए अंग्रेजी में स्टूल आया, जो बैठने के लिए कहते हैं ना, स्टूल, जो इसे कहते हैं। இது வந்து छोटा ஸ்டூல், பெரிய ஸ்டூல். छोटा स्टूल और बड़ा स्टूल। அப்ப என்ன, அது மேல என்ன இருக்கு? சத்தியம் இருக்கு. इसका मतलब ये सत्य के तामे रहता है। இப்ப சபைக்குள்ள ஒருத்தர் வர்றாங்க, कलीसिया के अंदर कोई आए हैं, நல்ல ஒரு பெரிய பீடம், बहुत बड़ा एक जगह जो बैठने के लिए, அதுல ஒரு அழகு ஃப்ளவர் வாஸ் வச்சிருக்கோம். उस बैठने की जगह पर अच्छा से एक फ्लावर वास रखा। வந்தோடனே அவங்க கண்ணுக்கு அந்த ஸ்டூல் தான் படும். आने से वो कुर्सी दिखाई पड़ता। வந்தோடனே அவங்க கண்ணுக்கு அந்த ஸ்டூல் தான் படும். आने में उनको नजर में उस कुर्सी दिखाई पड़ेगा। நம்ம சபைக்குள்ள ஒருத்தர் வந்தோடனே அவங்க கண்ணுல என்ன படணும்? हमारे कलीसिया में आते ही विश्वासियों की नजर किस पर நம்ம लगना சபைக்குள்ள है? ஒருத்தர் வந்தோடனே அவங்க கண்ணுல என்ன படணும்? हमारे कलीसिया में कोई आने से उनकी नजर पहले कहाँ लगना चाहिए? சத்தியம் காணப்படணும். सत्य दिखाई पड़ना है। உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்த உடனே என்ன காணப்படணும்? आपके घर में कोई आते ही आपके घर में क्या दिखाई पड़ना है? சத்தியம் காணப்படணும். सत्य दिखाई पड़ना है। உங்களை ஒருத்தர் பார்த்து பேசுறாரு, आपसे कोई बातें कर रहे हैं, உங்க வாழ்க்கையில என்ன காணப்படணும்? आपका जीवन में क्या निकल कर आना है? சத்தியம் காணப்படணும். सत्य जो है वहां पर प्रकट होना है। நீங்க கிறிஸ்தவங்களா மாறிட்டீங்க, आप मसीह बन गए हैं, பேரெல்லாம் மாத்தியாச்சு, नाम भी बदल गया, பிரயோஜனமே கிடையாது. कोई लाभ नहीं। ஒரு பயங்கர குடிகாரன், बहुत बड़ा शराबी है, அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். वो यीशु को ग्रहण कर लिया। அந்த பாதிரி அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். उस पास्टर उसको बपतिस्मा दिया। அவனை தண்ணிக்குள்ள முக்கி இது முதற்கொண்டு, அவன் பேர் ஆறுமுகம். उनका नाम पहले जो है आरुमुगम था। ஆறுமுகம். आरुमुगम, அவனை தண்ணிக்குள்ள முக்கி எடுத்து वो पानी में डुबा के निकाल के, இன்றையிலிருந்து நீ ஆபிரகாம் அப்படின்ட்டு आज के बाद तू अब्राहम बनेगा। அவன் பேரை மாத்திட்டார். उनका नाम को बदल दिया। ஒரு வாரம் 2 வாரம் ஆச்சு. 1 हफ्ता 2 हफ्ता हुआ। அவன் குடிகாரன், वो शराबी है, அவனுக்கு குடிக்காம இருக்க முடியல. वो शराब को छोड़ नहीं सकता। அப்படியே சோதனை வருது அந்த பாட்டில பார்க்க. जब कभी बोतल को देखता तो वो बहकाव में ஒரு आ நாள் जाता। அந்த பாட்டில் எடுத்தான், एक दिन उस बोतल को निकाला, ஒரு பக்கெட்டுக்குள்ள வச்சான், उस एक बोतल में बकेट के अंदर डुबाया, பக்கெட் வச்சு எடுத்தான். बोतल बकेट से निकाला, बाल्टी से निकाला। இன்றையிலிருந்து நீ சர்பத் அப்படின்னு इसके बाद तू दूध, ये शराब नहीं, तू रस है, குடிச்சிட்டான். पी लिया। ஃபாதர்கிட்ட போனான், पास्टर के पास गए, ஒரே ஸ்மெல்லு. वो शराब का बदबू आया। என்ன நீ என்ன திரும்ப என்ன குடிச்சிட்டு तुम வந்திருக்க? क्यों शराब पी लिया वापस?
சர்பத் குடிச்சிட்டு வந்திருக்கு. वो बोल रहा है मैं शरबत पी कर आया। ஐயோ பயங்கர ஸ்மெல் இருக்கு, तू तो शराब का स्मेल आ வேற रहा है। மாதிரி இருக்கு. ये स्मेल तो दूसरा लग रहा ஆமா, है। அதை நான் பேப்டிசம் கொடுத்து சர்பத்தா वो மாத்தி कह रहे हैं मैं शराब का बोतल को बपतिस्मा दे दिया, रस के रूप में बदल दिया। தண்ணியில முக்கி எடுத்தா சர்பத்து சாராயம் சர்பத்தா மாறாது. पानी में डुबा के निकालने से शराब जो है शरबत नहीं बनेगा। பிரியமானவர்களே, தண்ணியில पानी में பன்னிக்குட்டியை முக்கி எடுத்தா நாய்க்குட்டியா வெளியே வரும்? सुअर को डुबा के निकाल के क्या कुत्ता बनेगा? वो தண்ணிக்குள்ள பன்னிக்குட்டியை முக்கி வெளியே எடுக்கும், நாய்க்குட்டியா வரும்? सुअर को पानी में डुबा के निकालने से क्या कुत्ता का बच्चा நம்ம निकलेगा? தண்ணியில முக்கி எடுத்தனால யாரும் கிறிஸ்தவங்கள மாற மாட்டோம். इसलिए कोई पानी में डूब के निकलने से मसीह नहीं बनता। தண்ணியில முக்கி எடுக்கும் முன்னால पानी में डुबा के निकलने के पहले மனம் திரும்புதற்கேற்ற கனியை கொடுடான்னாரு. मन फिराव के लायक फल देने के लिए प्रभु ने कहा। விரியன் பாம்பு குட்டிகளே, ये शाम के बच्चे, விரியன் பாம்பு குட்டிகளே என்ற அந்த எபிரேய சொற்றொடருடைய பொருள் சைத்தான் கோ பச்சா. इब्रानियों का शब्द जो शाम के बच्चे, उसका इब्रानियों का शब्द का अर्थ है ये शैतान के बच्चे। ஏ சைத்தான் கே பச்சே, யார்டா ஞானஸ்தானம் எடுக்க வர்றீங்க? ये शैतान के बच्चे, तुम क्यों बपतिस्मा के लिए आए हो? நம்ம யாராவது ஞானஸ்தானம் எடுக்க வந்தா அவங்களுக்கு காஃபி பிரியாணி எல்லாம் கொடுத்து முக்கி எடுத்துருவோம். जे हम बपतिस्मा देना तो उसको फुसला के बिरयानी उरानी खिला के देना पड़ता है। அவர் பேப்டிசம் எடுக்க வர்றவங்கள திட்டுறாரு. वो बपतिस्मा देने वाला आने वालों को डांट रहा है। நம்மலாம் சர்ச்சுக்கு வந்த பிறகு தான் திட்டுவோம். हम सब चर्च में आने के बाद ही उसको डांटेंगे। ஆனா யோவான் ஞானஸ்தானம் எடுக்க வர்றவங்கள திட்டுறாரு. लेकिन यूहन्ना बपतिस्मा लेने वालों को डांट रहा है। முதல்ல மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி கொடுங்கடா, कहता पहले मन फिराओ, फल दो, அப்புறம் வந்து பேப்டிசம் எடு. बाद में आके फल बपतिस्मा लो। இந்த தண்ணியில முழுக்கி எடுக்கிறதுனால யாரும் மாற மாட்டாங்க. ये पानी में डुबा के निकालने से किसी की परिवर्तन नहीं होती। பிரியமானவர்களே, मेरे प्यारों, நீங்க ஒருத்தர பேசும்போது किसी से आप बात करते हैं, நீங்க எதுக்கு தூணா இருக்கணும்? आप किसका खंबा ठहरना உங்க है? மேல சத்தியம் தெரியணும். आपको ऊपर सत्य प्रकट होना, உங்க நடை உடை பாவனையில சத்தியம் தெரியணும். आपका बोल विचार आचरण में सत्य दिखाई पड़ना। சத்தியம் என்றால் என்ன? सत्य का मतलब क्या है? மாறா தன்மை உடையது. उसमें बदलावट नहीं है। சத்தியம் என்றால் என்ன? सत्य का मतलब क्या வேத है? வசனம், बाइबल के वचन, அவரை அறிகிற அறிவு. उनकी जानने की विचार, அதான் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முதல் காரியம். यही हमारा जीवन में सबसे प्राथमिक होना சத்தியத்துக்கு चाहिए। தூணும் सत्य का खंबा, ஆதாரமா இருக்கணும். उसका नींव रहना है। எந்த சூழ்நிலையிலையும் சத்தியம் கீழே விழக்கூடாது. किसी भी परिस्थिति में सत्य में समझौता नहीं करना, சத்தியம் கீழே விழக்கூடாது. सत्य को नहीं छोड़ना है। பிரியமானவர்கள், मेरे प्यारों, நம்ம சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கோம். हम सत्य के लिए गवाह रहे। இப்போ இந்த இடத்த நீங்க பாக்குறீங்க, आप यह जगह को देख रहे हैं, இங்க சிலுவையோ இயேசு பொம்மையோ மரியாள் பொம்மையோ ஒன்றும் இல்லை. यहाँ क्रूस या यीशु की मरिया की तस्वीरें या मूर्तियां नहीं है। यहाँ இதெல்லாம் வைங்கன்னு இயேசுவும் சொல்லலை. ये सब रखने के लिए यीशु भी नहीं कहा। அவர் ஆலயத்தை இடித்து போடுங்கன்னு சொன்னார். उसने कहा ये मंदिर को मिटा डालो, ஆலயம் கட்டுங்கன்னு சொன்னார். कलीसिया का क्या बनाने के लिए कहा है? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, நான் 3 நாள்ல நான் எழுப்புறேன்னு. उसने कहा इस मंदिर को गिरा दो, मैं 3 दिन में फिर से खड़ा करूंगा। பிரியமானவர்களே, मेरे प्यारों, நான் சொன்னேன், இந்த கிறிஸ்துவ எதிர்ப்பாளர் இங்க வந்தா मसीह विरोधी यहाँ पर आने से எந்த சிலுவையும் உடைக்க முடியாது, यहाँ कोई भी क्रूस को तोड़ नहीं सकता, எந்த பொம்மையும் உடைக்க முடியாது. कोई भी मूर्ति को तोड़ नहीं सकता। மிஞ்சி மிஞ்சி போனா அன்புன்னு எழுதியிருக்கு, இந்த அன்பை வேணா கிழிச்சுக்கணும். ज्यादा से ज्यादा वचन में प्रेम के बारे में लिखा, लव ऐसे उसी को थोड़ा पाड़ सकता है। எதை கிழிப்பா வந்து அன்பை வேணா கிழிக்கணும். क्या पाड़ेगा? इस प्रेम को ही वो बर्बाद कर सकता है। அதுக்கு மிஞ்சி போனா இந்த பேப்பர் பைபிளை கிழிப்பேன். भाई नहीं तो इस कागज की बाइबल को फाड़ेगा। நம்மள நிறைய பேர் படிச்சே கிழிச்சிருக்கோம். हम लोग पढ़ के ही उसको फाड़ देते हैं। அவங்க கிழிச்சிட்டு போறான். वो उसको भी फाड़ने दो, हम पढ़ के फाड़े वो ऐसे ही फाड़ देता है। இன்னொரு பைபிள் வாங்கிட்டு போறேன். दूसरा बाइबल ले लूंगा। என்னங்க இது? इसमें क्या बड़ी बात है? நம்ம வாழ்க்கையில சத்தியத்துக்கு தான் ஆதாரமா இருக்கும். हमारा जीवन सत्य के लिए आधार बनना है। சத்தியம் கீழே விழுந்துடக்கூடாது. सत्य से नीचे नहीं गिरना, அதான் வேதத்துல சொல்லி இருக்கு. इसलिए बाइबल में लिखा हुआ। பிரியமானவர்களே, मेरे प्यारों, இன்னொரு वचனம் கூட வாசிக்கலாம். और एक वचन को हम पढ़ेंगे, யோவான் 17:17. यूहन्ना 17:17। உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், सत्य के द्वारा उन्हें पवित्र करे। உம்முடைய வசனமே சத்தியம். तेरा वचन ही सत्य है। உம்முடைய வசனமே சத்தியம். तेरा वचन ही सत्य है। நம்மளை பரிசுத்தமாக்க வேண்டியது हमें पवित्र करने का
क्या करता है? இந்த வசனம் ये वचन के द्वारा पवित्र होते हैं। அது அந்த வாழ்க்கையில நம்மளை சத்தியத்துக்கு நேராக நடத்தும். ये वचन हमारा जीवन को सच्चाई की ओर अगुवाई करता है। சத்தியம் நான் திரும்ப சொல்றேன், वापस फिर से कहने के लिए चाहता हूँ, இயேசு காலத்துல என்ன சொன்னாரோ அதான் இன்னைக்கு சொல்லணும். यीशु के वक्त में जो कहा उसी को आज भी हमें प्रचार करना है। காலத்தினாலே அது மாறுமானால் அது சத்தியம் அல்ல. यदि समय के अभाव में वो बदलता, वो सत्य नहीं है। அன்றைக்கு 2-2-4, उन दिनों में 4 गुनी 4 है, இன்னைக்கு 2-2-5. आज क्या 2 गुनी 5 होगा? அன்றைக்கு எது சரியோ அதான் இன்றைக்கும் சரி. उस वक्त में जो सच्चाई था आज भी वही सच्चाई है। அன்றைக்கு விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்றால் இன்றைக்கும் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் उन दिन में कहा गया विश्वास करके बपतिस्मा लो, तो इस वक्त भी हमें कहना विश्वास करके बपतिस्मा लो। அன்றைக்கு உலகத்தினால உலக வேஷத்தை நம்ம தரிக்க கூடாது என்று சொன்னால் இன்றைக்கும் உலக வேஷத்தை தரிக்க கூடாது. उन दिनों में कहा गया है दुनिया का उसको पहनावा नहीं पहनना, दुनिया का समान न रहना है, वैसे आज भी दुनियादारी में हमें ध्यान नहीं देना। காலத்தினாலே சத்தியம் மாறாது. समय के बदलावट से सत्य की बदलावट नहीं होती। இந்த வசனம் நம்ம பரிசுத்தமாக்கணும். ये वचन हमें पवित्र करता है। இன்னொரு வசனத்தை காட்டுறேன். और एक वचन 1 பேதுரு 1:25. पहला पत्रस पहला अध्याय का 25। 1 Peter 1:25. पहला पत्रस पहला अध्याय का 1 25। பேதுரு 1:25. पहला पत्रस पहला अध्याय का 25। நான் சொன்னது அங்க தெளிவா போட்டிருக்கு பாருங்க. यहाँ पर क्या लिखा है? கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். परंतु प्रभु का वचन युगानुयुग स्थिर रहेगा। கர்த்தருடைய வசனமோ परमेश्वर का वचन என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். युगों का युग युगानुयुग स्थिर रहेगा। வேதம் சொல்லுது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். वचन कहता है दुनिया का वेश नहीं धरना है। இயேசு சொன்னார் இந்த உலகத்துல உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. यीशु ने कहा इस दुनिया में तुम्हारे लिए धन दौलत को बटोर कर न रखे। ஏசு சொன்னார் தானே? क्या यीशु ने नहीं कहा? உலகத்துல உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. यीशु ने क्या कहा? इस दुनिया में अपने धन दौलती को बटोर कर मत रखो। அவருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். प्रभु का वचन हमेशा स्थिर रहेगा। அந்த வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். लेकिन प्रभु का वचन हमेशा हमेशा स्थिर रहेगा। உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. ये और यही सुसमाचार का वचन है जो तुम्हें सुनाया गया था। பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की पवित्र नाम की स्तुति हो। 3 யோவான் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். तीसरा यूहन्ना 4 वचन में पढ़ते हैं। 3 யோவான் 4ஆம் வசனம். तीसरा यूहन्ना 4 वचन। என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. मुझे इससे बढ़कर और कोई आनंद नहीं कि मैं सुनूं कि मेरे लड़के वाले सत्य पर चलते हैं। என் பிள்ளைகள் எதுல நடக்கிறாங்க? मेरे बच्चे उनकी कैसे चाल चलन है? சத்தியத்துல நடக்கிறாங்க. उनका चाल चलन सत्य है। இதை விட பெரிய சந்தோஷம் வேற இல்லை. इससे बड़ी आनंद खुशी दूसरा नहीं है। இதை விட பெரிய சந்தோஷம் வேற இல்லை. इससे भी बढ़कर ये हमारी आनंद दूसरे किसी में नहीं है। சத்தியங்கிறது இயேசுவை ஏற்றுக்கொண்டோங்கிறது சத்தியம் அல்ல. यीशु को ग्रहण करना सत्य है, और भी दूसरा भी है கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறோம். प्रभु के वचन के अनुसार जीना। கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறோம். प्रभु के वचन के अनुसार जीना। பிரியமானவர்களே, मेरे प्यारों, இப்ப பைபிள்ல பொன்னினாலும் முத்துக்களினாலும் உங்களை அலங்கரியாமல் அப்படின்னு போட்டிருக்கு. बाइबल में लिखा सोना चांदी से अपने को सजावट ना करो। இந்த அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமா இராமல்னு போட்டிருக்கு. ये जो सजावट जो है तुम्हारे लिए सही सजावट नहीं है। பைபிள்ல போட்டிருக்கு. बाइबल में लिखा हुआ है, வசனத்துல இருக்கு. वचन में है। அந்த வசனப்படி நான் நடக்கிறேன். उस वचन के अनुसार मैं चलता हूँ। அந்த வசனப்படி நான் நடக்கிறேன். वचन के अनुसार मैं चलता இட்ஸ் हूँ। வெரி சிம்பிள். ये साधारण है, आसान है, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். वो हमेशा स्थिर है। இன்னைக்கு இந்த பாஸ்டர் போட்டிருக்காரு, அந்த பாஸ்டர் போட்டிருக்காரு, இந்த எவாஞ்சலிஸ்ட் போட்டிருக்காரு, அவர் போட்டிருக்காரு. आज वो पहने, ये पहने, ऐसे पहने, ऐसा नहीं है। எனக்கு அதை பற்றி தெரியாது. मैं उसके बारे में नहीं जानता। வசனம் சொல்லுது, वचन कहता है, நான் செய்யல. मैं करता हूँ। வசனத்துல இருக்கு. वचन में है। இட்ஸ் வெரி சிம்பிள். ये सब ये बहुत आसान है, साधारण है। எனக்கு வசனம்.
मुझे चाहिए वचन पर ध्यान देना। அப்ப நான் வசனத்தின்படி நடந்தால் मैं यदि वचन के अनुसार चलूंगा तो எங்க பாஸ்டர் சந்தோஷப்படுவாரு, मेरा पास्टर खुश हो जाएंगे, எங்க பாஸ்டர் சந்தோஷப்படுவாரு मेरे पास्टर என்றல்ல. खुश हो जाएंगे। நான் வசனத்தின்படி நடக்கும்போது பரலோகம் சந்தோஷப்படும். उससे बढ़कर मैं वचन के अनुसार चलूंगा तो स्वर्गराज उससे आनंदित होगा। இது பீகாருக்கு ஒரு வசனம், தமிழ்நாட்டுக்கு ஒரு வசனம் இல்ல. ये बिहार के लिए अलग वचन, तमिलनाडु के लिए अलग वचन ऐसा नहीं है। இது எங்க கலாச்சாரம், இது உங்க கலாச்சாரம் ये இல்ல. मेरी संस्कृति, ये तुम्हारी संस्कृति, इसे कहने के लिए नहीं। பிரியமானவர்களே, मेरे प्यारों, இப்போ நான் வர்ற பின்னணி எங்க ஊரு, हमारे गांव का जो रीति है देख लीजिए। எங்க ஊரை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. हमारे गांव के लोग भी कुछ है। அவங்க லயனல், சிஸ்டர் மர்சி, அவங்க எல்லாம் அதே அந்த பகுதியில் நிறைய பேர் இருப்பீங்க. बाय लायनल, बाय मेर्सी, वो सब जो हमारे गांव के तरफ में। அங்கதான் எனக்கு தெரிந்து அதிகமான நகை. वहां ज्यादा ज्यादा गहना पहनते हैं। இப்பெல்லாம் பேசும்போது என்ன ஒன்னா ரெண்டா அப்படிதான் பேசுறாங்க. अभी जब बोली कहते हैं, उनका बोली में चलता एक या दो ऐसे बोली அவங்க निकलता। ஏக்கா தோன்னு சொன்னாங்கன்னா 1 கிலோவா 2 கிலோவான்னு அர்த்தம். इसका मतलब एक दो का मतलब 1 किलो सोना, 2 किलो सोना का बारे में बात करते हैं। 1 கிலோ சோனா 2 கிலோ சோனா, किलो के हिसाब से सोने के लिए बात அந்த பின்னணியில இருந்தா நான் வரேன். करते हैं। उस भूमिका से हम आए हैं। பிரியமானவர்களே, मेरे प्यारों, நான் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கிறேன். इस वचन की आज्ञा मानकर मेरी परिवर्तन हुई। எங்க வீட்டில் என்னுடைய அக்காவுடைய வீட்டுக்காரங்க, நாங்கள் அத்தான்னு சொல்லுவோம், எங்க அத்தானுக்கெல்லாம் என்ன ரொம்ப பிடிக்கும். मेरा जो दीदी जीजा जी मुझसे ज्यादा पसंद करते हैं, ரொம்ப என்ன பிடிக்கும். बहुत पसंद करते हैं। எங்க 2 அக்கா வீட்டுக்காரங்களும் என் திருமணத்துக்கு வரல. मेरा दोनों जीजा जी मेरे शादी के लिए नहीं आए। ஒரே ஒரு காரணம், நான் நகை இல்லாம திருமணம் செய்ய. एक ही कारण है, मैंने गहना पहना नहीं। ஏன் நகை இல்லாம பண்ண? क्यों गहना छोड़ दिए? நகை வாங்க முடியாதா? क्या मुझसे नहीं ले सकता है? அன்றைக்கு இந்தியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்திலே ஒரு மூத்த ஆசிரியராக இருக்கிறேன். हिंदुस्तान के जो बड़े विद्यालय जाना चाहता था, उसमें मैं 3 शिक्षकों में से एक शिक्षक के रूप में काम करता था। எங்க உலக பிரகாரமா எங்க அக்கா மாரெல்லாம் நல்ல நிலையில இருக்காங்க. इस दुनिया के तरीके से मेरे दीदी सब अच्छे सुख सुविधा के साथ थे। நகை வாங்குறது எனக்கு பெரிய பிரச்சனை. मेरे लिए बहुत बड़ा ये भारी नहीं था गहना लो। எங்க 2வது அக்கா வீட்டுக்காரர், मेरा दूसरा छोटे दीदी का जीजा थी। எங்க இனத்துல அப்பாவுக்கு அடுத்தபடியா முக்கியமானது அக்கா வீட்டுக்காரங்க. हमारे गांव में लोग मानते हैं, मेरा पापा पिताजी के बाद मेरा जीजाजी को ज्यादा सम्मान दिया करते थे। எங்க அத்தாண்ட கல்யாண கார்டை கொடுத்தோம். मेरे दीदी के पास मैं शादी की कार्ड दिया। அவரும் நல்ல உயர்ந்த பதவியில் वो இருக்கு. ऊंचे पदवी में रहने वाले थे। என்ன ரொம்ப நேசிக்கிறவர். बहुत प्यार करते थे அந்த मुझसे। கார்டை வாங்கி இப்படி போட்டார். कार्ड के लेके फेंक दिए मेरे सामने। அவர் தமிழ்ல சொன்னாரு, तमिल में उसने कहा, தாலி அறுத்த கல்யாணத்துக்கு நான் வரல. जिसको मंगलसूत्र पहनता नहीं है, मैं कैसे आऊंगा? நானும் அவருக்கு ரொம்ப கீழ்ப்படிந்திருப்பேன். मैं उसके लिए आज्ञा मानता था, ஆனால் लेकिन என்னை நடத்த வேண்டியது என்னது? मुझे क्या अगुवाई करना है? சத்தியம். सत्य है। मैं किस आधार पर चलना? सत्य के आधार पर चलना है। இப்போ எங்க வடநாட்டிலெல்லாம் நகை முக்கியம் அப்படின்னா, எங்க ஊர்ல திருநெல்வேலியில் நகை ரொம்ப ரொம்ப முக்கியம். यदि आप कहेंगे उत्तर भारत में गहना पहनना अनिवार्य, तो हमारा साउथ इंडिया में, दक्षिण भारत में उससे ज्यादा मानते। அதனால இது வட இந்தியா, தென்னிந்தியா, திருநெல்வேலி, மதுரை அப்படிலாம் கிடையாது. इसलिए उत्तर भारत, दक्षिण भारत, चेन्नई, मदुरई, इसके पर हमें ध्यान नहीं देना। இது நேபாள், தமிழ்நாடு, வடநாடெல்லாம் கிடையாது. नेपाल, तमिलनाडु, ये सब पर ध्यान नहीं देना। வெறும் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்றால் போதாது. सिर्फ यीशु को ग्रहण करने से वो काफी नहीं है। நீங்க ஒரு பிரியமானவர்களை நீங்க மற்றவர்களை நடத்தும் போது, जब आप दूसरों को अगुवाई करेंगे, பவுல் எழுதுறாரு, पौलुस लिखता है, உங்களை கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக நிறுத்தும்படி मसीह में तुम्हें संपूर्ण रूप से स्थिर करने के लिए மூலமுள்ள பிரசவ வேதனைப்படுகிறேன். मैं अपने में गर्भ वेदना की स्त्री के दर्द को सहता हूँ। வெறுமனே போய் இந்த நெல்லை தூவிட்டு வந்தா सिर्फ धान को यदि फेंक कर आएंगे तो விளையாது. वो जहाँ कटनी नहीं होगा, அதை பிடுங்கணும், उसको जो निकालना है, அதை நடணும், उसको निकाल के उसको बोना, நீர் பாய்ச்சணும், पानी देना, सिंचाई உரம் देना போடணும், और खाद देना है,
பூச்சி பிடிக்காதபடிக்கு காக்கணும். कीटाणुओं के लिए दवाई देना है. அதுல தான் மணி உருவாகும். उसी वक्त में जो है अंकुरें निकलेगा. நான் எல்லா இடம் போய் ட்ராக்ஸ் கொடுத்துட்டேன், எல்லா இடம் போய் தூவிட்டேன்னா நடக்காது. हम सब में ट्रैक्स दे दिए, सब में प्रचार कर दिए, उसका मतलब परिवर्तन नहीं அவங்க आएगा. கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாகணும். वे मसीह में जड़ पकड़ना है. பிரியமானவர்களே, मेरे प्यारों, அப்படி தேறினவர்கள் ஆகட்ட என்ன பிரச்சனை? अगर वो जड़ नहीं पकड़ेंगे तो समस्या क्या होगा? நரகத்துக்கு அநேக வேற வழிபாட்டு முறையினர் போகும்போது जब नरक में वे दूसरी तरीका की ओर से जाते हैं, நம்ம அநேகரை மதமாற்றம் பண்ணி हम बहुतों को धर्म परिवर्तन करके அநேக கிறிஸ்தவர்களை நரகத்துக்கு அனுப்புவோம். बहुत मसीहों को नरक बेच देंगे. அவன் பிற வழிபாட்டு முறையில நரகத்துக்கு அது போயிருப்பான். अगर वो छोड़ देते तो अपने ही धर्म में वो नरक चले जाते. அவங்களெல்லாம் கிறிஸ்தவங்களாக்கி நரகத்துக்கு हम அனுப்புவோம். उसको मसीह बनाकर नरक बेच रहे हैं. நான் சொன்னது போல ஆறுமுகத்தை ஆபரகமாக்கி நரகத்துக்கு அனுப்புறோம். आचार्य को अब्राहम बना के हम नरक बेच रहे हैं. இந்த மதமாற்ற தடை சட்டம் முதலாக கொண்டு வந்தது யார் தெரியுமா? धर्मांतरण का कानून पहले किसने लाया मालूम है? இல்லாவிட்டால் மதமாற்ற தடை சட்டம் மதமாற்றத்துக்கு விரோதமாக முதல் குரல் கொடுத்தது யார் தெரியுமா? धर्मांतरण के विरोध किसने आवाज अल्लाह मचाया मालूम है? कौन? மதமாற்ற தடைக்கு மதமாற்றத்துக்கு முதலாக எதிர்த்து குரல் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. धर्म परिवर्तन के विरोध में सबसे पहले आवाज जो निकाला वो यीशु. நீங்க உலகமெல்லாம் போய் எல்லாரையும் உங்க மதத்தவராக மாற்றி यीशु ने कहा तू सारे दुनिया में जाता है, अपने धर्म में उन लोग को लाने के लिए कोशिश करता है. அவங்கள உங்களிலும் இரட்டத்தனையான கேடுள்ளவர்கள் ஆக்கி इसके मतलब तुम उनसे भी और उनको नीचे लाते हैं. அவங்கள நரகத்துக்காக அனுப்புறீங்க. उनको क्यों तुम नरक में बेचते हो? இதற்கு விரோதமாக பேசினதே இயேசு. धर्म परिवर्तन के विरोध में सबसे पहले यीशु ने आवाज उठाई. வெறும் மதமாற்றம் உதவாது. धर्म परिवर्तन पर्याप्त नहीं है. மனமாற்றம், इसका मतलब मन परिवर्तन करना, சத்தியத்துல நடக்கணும். सत्य पर चलना है. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், उनका जीवन शैली, இந்த வசனம் ஷேப் பண்ணணும். वचन उनको जो सांचे में लाना, வெறும் நகைக்காக மாத்திரமல்ல. सिर्फ गहना के लिए नहीं. பிரியமானவர்கள், मेरे प्यारों, தெளிவாக வேதத்துல வாசிக்கிறோம். वचन में साफ साफ पढ़ते हैं. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. मुझे इससे बढ़कर और कोई आनंद नहीं कि मैं सुनूं कि मेरे लड़के वाले सत्य पर चलते हैं. உங்க சபையில் உள்ள விசுவாசிகள், आपके चर्च के बिलीवर्स, அவங்க சத்தியத்துல நடக்கிறார்கள் என்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் வரணும். आप इसमें आनंदित होना, मेरे विश्वासी सत्य पर चलते हैं. நிறைய காணிக்கை கொடுக்கறாங்க, बहुत लोग दान देते हैं கைத்து கொடுக்கறாங்க, और दशमांश देते हैं. எப்ப அனௌன்ஸ் பண்ணாலும் வந்து காசு கொடுக்கறாங்க. जब कभी सूचना देने से पैसा देते हैं. நல்ல வாலண்டியர்ஸா உதவி செய்றாங்க. स्वयं सेवक के रूप में काम करते हैं. எங்க சபையில் உள்ள விசுவாசிகளை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். हमारे विश्वासियों के बारे में बड़ी खुशी है. பிரியமானவர்களே, मेरे प्यारों, இந்த மிஷனரி மேளா நடத்துவதற்கு எவ்வளவோ தியாகத்தோடு அவங்க உதவி செய்திருக்காங்க. इस मिशनरी मेला चलाने के लिए त्याग पूर्वक बहुतों ने मदद किया. ஆனா எங்களுக்கு எனக்கு எதுல சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? लेकिन मैं किसमें आनंदित हूँ मालूम है? என் விசுவாசிகள் நிறைய காணிக்கை கொடுக்கறாங்கன்னு சந்தோஷம் கிடையாது. मैं इसमें आनंदित नहीं, वो मेरे लिए इतना दान देते हैं. அது கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். तब प्रभु उसके लिए आशीष देगा. எனக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? मुझे इसमें आनंदित है, அவங்க சத்தியத்திலே நடக்கிறார். वो सत्य पर चलने से मैं आनंदित हूँ. சத்தியத்திலே நடக்கிறார். सत्य पर चलते நீ हैं. ஒரு உண்மையான ஊழியக்காரரா இருந்தா, यदि आप सही सेवक है तो உங்க சபைக்கு எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு சந்தோஷப்படுங்க. आप इसमें आनंदित नहीं होंगे. मेरे चर्च में कितने लोग आते हैं? எங்க போனாலும் கூட்டம் வரும். भीड़ तो कहीं भी लग जाएगा. வேற வழிபாட்டு முறையில் இருக்க கூட அவங்க பண்டிகை காலத்தில் அந்த இடத்துல லட்சக்கணக்கில் கூடுவாங்க. दूसरे धर्म में अपने समारोह में लोग लाखों की तादाद में इकट्ठे होते हैं. உங்களுக்கு நிறைய பேர் பேப்டிஸ்டுக்கு வர்றாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படாது. आपको ये आनंदित नहीं होना, मेरे में बहुत लोग बपतिस्मा ले रहे हैं कलीसिया. பிரியமானவர்கள், मेरे प्यारों, எதுல சந்தோஷப்படுங்க தெரியுமா? किसमें आनंदित होना है? உங்க பிள்ளைகள், உங்க சபை விசுவாசிகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை அறிந்து சந்தோஷப்படும். आप में इसमें आनंदित होना है, आपके बच्चे, आपके विश्वासी सत्य पर चलते हैं. சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை நினைத்து சந்தோஷப்படும். आप में इसमें आनंदित होना है, आपके बच्चे सत्य पर चलते हैं. அதனால தான் வாசிக்கிறோம், इसलिए वचन पर ध्यान दें. ஏசாயா ஏசாயா 26 அதிகாரம்
26वें अध्याय, ஐசாயா சாப்டர் 26, ஏசாயா 26, ஏசாயா 26वें अध्याय, 1-2 வசனங்கள். पहला और दूसरा वचन। அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, उस समय यहूदा देश में यह गीत गाया जाएगा, பொன்னான நகரம் நமக்கு உண்டு, हमारा एक दृढ़ नगर है, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். उद्धार का काम देने के लिए वह उसकी शहर पना और गढ़, ரட்சிக்கப்படாம யாருமே உள்ள போக முடியாது. जो उधार नहीं पाएगा अंदर नहीं जाएगा। அதான் கோட்டை சுவர். यही वो दीवाल है, शहर पना है। அந்த கோட்டை சுவர்ல शहर पना में சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். फाटकों को खोलो कि सच्चाई का पालन करने वाले एक धर्मी जाति प्रवेश करे। கிறிஸ்தவர்கள் உள்ளே பிரவேசிப்பதற்காக அல்ல, इसमें मसीहों के अंदर प्रवेश करने के लिए बातें नहीं की जाती, கிறிஸ்தவர்கள் உள்ளே பிரவேசிப்பதற்காக அல்ல, मसीहों के अंदर जाने के लिए नहीं, சத்தியத்தை கை கொண்டு வருகிறவர்கள், जो सत्य को पालन करते हैं, சத்தியத்தை கை கொண்டு வருகிறவர்கள், जो सत्य को पालन करने वाले, அவங்க உள்ளே பிரவேசிப்பதற்காக அந்த வாசல் திறக்கப்படும். फाटकों को खोल दे कि सच्चाई का पालन करने वाले अंदर प्रवेश कर அப்ப सके। நீங்க பரலோகத்துக்குள்ள போகணும்னா यदि आप अगर स्वर्ग जाना है तो வெறும் ரட்சிக்கப்பட்டிருந்தா மாத்திரம் போக सिर्फ முடியாது. उद्धार पर्याप्त नहीं है, காணிக்கை கொடுக்கறதுனால தசமபாகம் கொடுக்கறதுனால போக முடியாது. दान देने से दसमान देने से स्वर्ग नहीं जा सकते, ஊழியம் செய்கிறதுனால போக முடியாது. सेवा करने से स्वर्ग नहीं जा सकते हैं, அடையாள அற்புதங்கள் செய்யறதுனால போக முடியாது. अद्भुत चमत्कार करने से स्वर्ग नहीं जा सकते। அன்றைக்கு அந்த நாள்ல அநேகர் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, उन दिनों में बहुत लोग यीशु के पास कहेंगे, உம்முடைய நாமத்துல பிசாசுகளை துரத்தினோம், तेरे नाम से शैतान को भगाए, உம்முடைய நாமத்துல வியாதியஸ்தரை तेरे नाम சுகமாக்கினோம், से रोगियों को चंगा किए, உம்முடைய நாமத்துல தீர்க்க தரிசனம் சொன்னோம், तेरे नाम से हमने भविष्यवाणी की, உம்முடைய நாமத்துல மரித்தோரை எழுப்பினோம். तेरे नाम से मुर्दों को मैंने जिलाया। அந்த பெரிய பெரிய ஊழியங்களை செய்தவர்கள், बड़े बड़े सेवा जो किए, தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள், भविष्यवाणी कहने वाले, மரித்தோரை எழுப்பினவர்கள், मुर्दों को जिलाने वाले, வியாதியஸ்தரை சுகமாக்கினவர்கள், रोगियों को चंगा करने वाले। அவங்களுக்கெல்லாம் இயேசு என்ன பேர் சொன்னார்? யாராவது यीशु சொல்லுங்க. उनसे क्या कहा था? उनको देखे அவங்களுக்கெல்லாம் இயேசு என்ன பேர் சொன்னார்? यीशु उनके लिए क्या नाम दिया था? அக்கிரம செய்கைக்காரர். ये कुक्रम काम करने वाले। யார் அவங்க? ये सब कौन है? அந்த அக்கிரம செய்கைக்காரர் யாரு? कुक्रम काम करने वाला कौन था? இயேசுவின் நாமத்துல மரித்தோரை எழுப்பினவர். यीशु के नाम से मुर्दों को जिलाया। அந்த அக்கிரம செய்கைக்காரர் யாரு? ये कुक्रम काम करने वाला பெரிய कौन பெரிய थे? தீர்க்கதரிசிகள். बड़े बड़े भविष्यवक्ताएं। அந்த அக்கிரம செய்கைக்காரர் யாரு? ये कुक्रम काम करने वाला कौन थे? இயேசுவின் நாமத்துல அடையாள அற்புதங்களை செய்தவர். यीशु के नाम से अद्भुत और चमत्कार करने वाला। அவங்களுக்காக பரலோகத்தின் வாசல் திறக்கப்படாது. उनके लिए स्वर्ग का फाटक खुला नहीं जाएगा। யாருக்காக அந்த பரலோகத்தின் வாசல் திறக்கப்படும்? किसके लिए स्वर्ग का फाटक खुला जाएगा? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படிக்கு அந்த வாசல் திறக்கப்படும். फाटकों को खोल दो कि सच्चाई का पालन करने वालों के लिए वो फाटक खुला जाएगा। சத்தியத்தை நான் கை கொண்டு வர்றேன். मैं सत्य को पालन करता हूँ। நேற்று ஒரு உபதேசம், இன்னைக்கு ஒரு உபதேசம், कल एक सिद्धांत, आज एक उपदेशक, ऐसा नहीं है, மாறுது. बदलता है, சத்தியம் இல்ல. सत्याई नहीं है। அது சரி என்றால் இது தவறு, இது சரி என்றால் அது தவறு. अगर वो सही है तो ये गलत है, अगर ये गलत है तो वो सही है, சத்தியம் இல்ல. सत्य नहीं है। எவ்வளவோ ஊழியம் செய்திருக்கலாம், कितनी तो सेवा किए होंगे, ஆனால் பரலோகத்துக்கு போக முடியுமா என்றால் வேத வசனத்தின்படி முடியாது. लेकिन अगर क्या बाइबल स्वर्ग जाने की सवाल है तो बाइबल की वचन के अनुसार नहीं जा सकते। செய்கைக்காரரே, ये कुक्रम काम करने वाले, ஊழியம் எல்லாம் செய்தீங்க, सेवा तो किया था, என் சித்தத்தை செய்யல. लेकिन मेरी मर्जी को नहीं किया। ஊழியம் செஞ்சீங்க, तूने सेवा की, என் சித்தத்தை செய்யல. मेरी इच्छा को पूरा नहीं किया। மரித்தோர் உம்முடைய நாமத்துல தானே எழுப்பணும். तेरे ही नाम से हमने मुर्दों को जिलाया, நாங்க வேற நாமத்திலே क्या செஞ்சோம்? दूसरे नाम से किया था? இல்ல, வசனத்துக்கு நீ நடக்கல. तुम वचन के अनुसार नहीं किया, काम किया। வசனம் ஒண்ணுல நிறைவேறல. तुम्हारे अंदर वचन पूरा नहीं हुआ। வசனத்துக்கு எதிர்த்து நின்ற, तुमने वचन का सामना किया, வசனத்தை பின்னால தள்ளின. वचन को विरोध करके पीछे कर दिया। இயேசுவின் நாமத்துல சொல்றேன், यीशु के नाम से मैं कह रहा हूं, வசனத்தை பின்னால தள்ளிட்டு वचन को पीछे हटा के நீங்க செய்கிற எந்த ஊழியம் பரலோகம் அங்கீகரிக்க. कोई भी सेवा करे, स्वर्ग उसको अंगीकार स्वीकार नहीं करेगा। அநேகர் உங்க மதத்தாராக நீங்க மாற்றலாம். बहुतों को मसीहत में ला सकते हैं। பிரியமானவர்களே, मेरे प्यारों,
நம்ம ஊர், நம்ம நாடு, நம்ம தேசம் கிறிஸ்தவ மதமாக மாறுகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. हमारा गांव, हमारा प्रदेश, हमारा पूरा विश्व मसीहत के रूप में परिवर्तन होने से कोई लाभ नहीं है. முதல் உலக மகா யுத்தத்தில் லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள். पहले विश्व की पहला युद्ध में, महायुद्ध में இந்த लाखों की मृत्यु हुई थी. இந்த முதல் உலக மகா யுத்தம் எந்த நாடுகளில் நடந்தது? किन किन देशों में ये पहला विश्व युद्ध हुआ था मालूम है? எல்லாம் யூரோப், அமெரிக்கா, எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள். सारे मसीह देश आपस में लड़ने लगे. எல்லாம் கிறிஸ்தவ நாடு. सारे मसीह देश थे. இரண்டாம் உலக மகா யுத்தம், दूसरा विश्व महायुद्ध, எல்லாம் கிறிஸ்தவ सारे நாடு. मसीह देश आपस में लड़े. இப்ப நம்ம நாடு கிறிஸ்தவ நாடா மாறணுமா? क्या हमारा देश मसीह देश बनना है? பிரியமானவர்களே, அமெரிக்காவில் இருந்த பழங்குடி மக்களை லட்சக்கணக்காக கொன்று அந்த அமெரிக்காவை உருவாக்கினார்களே, அவங்க யாரு? अमेरिका के आदिवासी, लाखों की आदिवासी को काट के, घात करके उसके बाद उसको मसीह देश बनाए. இந்த வரலாறு தெரிந்தபடியினால் தான் மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறேன், நமக்கு மேற்கத்திய கிறிஸ்தவம் வேண்டாம். इसीलिए इतिहास जानने के चलते मैं कहता हूँ ये पश्चिमी देश की संस्कृति, मसीहत की संस्कृति हमें नहीं चाहिए. என்னுடைய தேசம் கிறிஸ்தவ தேசமாக எனக்கு மாற வேண்டாம். मेरा देश मसीह देश के बनाने के लिए आवश्यकता नहीं है. என் தேசம் சத்தியத்தை அறிகிற தேசமாக மாற வேண்டும். मेरा देश सत्य को पहचानने का देश என் होना है. தேசத்துல சத்தியம் ஜெயிக்கணும். मेरा देश में सत्य जीत होना है. அசத்துவமா சத்கமய. असोत्तमा सत्यम है. ஆண்டவரே, அசத்தியத்தில் இருக்க எங்க மக்களை சத்தியத்துக்குள்ள கொண்டு வா. हे प्रभु, जो भ्रम में रहने वालों को सत्य में लाइए. இயேசுவே சத்தியம். यीशु ही सत्य है. இயேசு வசனமே சத்தியம். यीशु का वचन ही सत्य है. ஈசு கா வசனம், ஈசு கா வசனம். यीशु का वचन ही सत्य है. நீங்க ஹிந்தியில சொல்ற அந்த பேர் தான் கரெக்ட். आप हिंदी में हम यीशु कहते हैं, वही नाम सही அவர் नाम பேர் இயேசு அல்ல. यीशु का वो नहीं है. அவருடைய பேர் ஈசு, ஈசஸ். जीसस का मतलब यीशु. அந்த ஈசுவை, அந்த ஈசனை அறிகிற அறிவினால என் தேசம் நிரம்பணும். यानी ईश्वर कहते हैं, यीशु को जानने की जानकारी में उसकी में हमारा देश आगे बढ़े. இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு இந்த முதல் பகுதியில் காட்டி கொடுக்கிறேன். और एक वचन को मैं आपको दिखाने की ஏசாயா 59. येसाया 59. ஏசாயா 59 येसाया 59 अध्याय வசனம் 14-15. 14-15 वचन. நியாயம் பின்னிட்டு அகன்றது, न्याय तो पीछे हटाया गया நீதி தூரமாய் நின்றது, और धर्म दूर खड़ा रहा. சத்தியம் வீதியிலே இடறி, सच्चाई बाजार में गिर पड़ी யதார்த்தம் வந்து சேரமாட்டாமற் और போயிற்று. सिधाई प्रवेश नहीं करने पाती. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. हाँ, सच्चाई कोई गई, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. सच्चाई हटाया गया. பொல்லாப்பை விட்டு விலகிறவன், जो सच्चाई कोई और जो ரொம்ப बुराई से भागता है, பயங்கரமான ஒரு காரியம். और भयंकर बात यहाँ लिखी हुई है, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் जो बुराई से भागता है கொள்ளையாகிறான். जो शिकार हो जाता है. நான் பொல்லாப்பை விட்டு விலகுனா यदि हम बुराई से बचने निकलेंगे तो எவனாவது என்ன சூறையாடிட்டு போயிடுறான். लगता है वो मुझे मार देगा. பைபிள்ல போட்டிருக்கு, बाइबल में लिखा है, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். जो बुराई से भागता है वो शिकार हो जाता है. இதை கர்த்தர் பார்த்து ये देखकर यहोवा ने बुरा நியாயம் இல்லை என்று விசனம் உள்ளவரானார். बुरा माना क्योंकि न्याय जाता रहा. ஐயோ, நியாயம் இல்லையே. न्याय नहीं है यहाँ. யாருக்கு மரியாதை? किसको ये बातें? ஒரு கூட்டம் நடக்கு, एक सभा हो रही है, சத்தியம் 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 பேசுற ஒரு ஊழியக்காரர் வர்றாரு. एक वचन को जोर देने वाला सत्य सत्य करके प्रचार कर रहे हैं. அவர் முன்னால கூப்பிடுவான யாராவது? क्या उनको क्या आगे बुलाएगा? அங்க ஒருத்தர் அப்படி குறி சொல்றவரு. वहां ऐसे कुछ भावी कहने वाला ये ज्योतिषी है. குறி சொல்றதுன்னா குறிப்பா சொல்றது. ज्योतिष मतलब जो बातें सही सही मान के कहता है. இங்க உனக்கு ஒரு மாமியார் சூனியம் வச்சிருக்கா, वो कहते हैं तुम्हारी सासू माँ तुम्हारा विरोध कार्य कर रही உன் है. மருமக உனக்கு சூனியம் வச்சிருக்கா, जादू टोनक के बारे में कहते उन्हें तुम्हारा बहू अमेरिका तुम्हारा में- विरोध कार्य कर रही है. உனக்கு அமெரிக்கால இருந்து விசா வரப்போகுது, तुम्हें अमेरिका से वीसा आने वाली है.
இப்படி குறிப்பா சொல்றது. इस प्रकार कुछ कहना, वाणी भविष्य की वाणी। இப்ப முன்னால யாரை கூப்பிடுவாங்க? तब इसके पहले इसके मतलब किसको बुलाएंगे, யாரை சென்டர்ல உட்கார வைப்பாங்க? किसको आगे बुला के बैठाएंगे? இந்த தெருவில் 3 இடத்துல கூட்டம் நடக்குங்க. इस सभा, इस गली में 3 जगह में सभा हो रही है। 3 இடத்துல கூட்டம் நடக்கு. मान लेंगे 3 जगह में सभा हो रही है। ஒரு இடத்துல இப்படி தீர்க்கதரிசனம்லாம் சொல்றாங்க. एक जगह में भविष्यवाणियां कह रहे हैं। ஒரு இடத்துல एक जगह में நிறைய இயேசு நாமத்துல மேஜிக்லாம் நடக்கு. यीशु के नाम से आत्मा की सफाई या मैजिक की जाती அப்படி है। யாரோடைய பாக்கெட்ல திடீர்னு பணம் வருது. किसी के पॉकेट से अचानक रुपया निकलता है। அப்படி அவங்க பாக்கெட்ல திறந்து பார்த்தா அவங்க பர்ஸ்ல திடீர்னு பணம் இருக்கு. अचानक मनी पर्स खोल के निकलता है, पैसा बढ़ जाता है அப்படி उसमें। மேஜிக்லாம் நடக்கு. ऐसे सब मैजिक की जाती है। மூணாவது ஒரு சர்ச்சு, तीसरा एक कलीसिया है। அங்க சத்தியம் சத்தியம்னு ஒருத்தர் பேசுறாரு. वहां एक व्यक्ति सच्चाई पर जोर दे உலகத்தின் रहे हैं। வேஷம் தரிக்க கூடாதுங்கிறாரு. दुनियादारी नहीं पहनना कह रहे हैं। எங்கெங்க கூட்டம் வரும்? कहां भीड़ जाएगा? சத்தியம் பேசினா இருக்கிறவனும் போயிடுறான். सत्य बोलने से वहां जो भीड़ है वहां भी वो भाग जाएगा। ராபர்ட் சைமன் சத்தியம் பேசுறதுனால யாரும் போவாங்க? रॉबर्ट साइमन सत्य बोलने से कोई जाएगा ना, ऐसा नहीं है। இயேசு சத்தியம் பேசினாலும் போயிடுவாங்க. यीशु सत्य बोलने से भी लोग भाग जाएगा। இயேசு சத்தியம் பேசினாரு, यीशु ने सच्चाई बोला, பின்னால வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. पीछे सारे लोग हट गए। பாக்குற எல்லாம் காணோம். पीछे से देख रहे कोई नहीं है भाई। भीड़ அவர் வனாந்தரத்துல உட்கார வச்சு சாப்பாடு போட்டா கூட்டம் வரும். भीड़ जंगल में खाना खिलाने से भीड़ इकट्ठा होगा। சாப்பாடு போட்டா கூட்டம் வரும். खाना देने से लोग आ जाएगा। சத்தியத்தை பேசினாரு, வந்தவெல்லாம் போயிட்டாங்க. सत्य को बोलने से जो भी आया वो भी भाग गया। திரும்பி அந்த 12 பேரை பார்த்து கேட்டாரு, फिर से 12 से उनसे पूछे, நீங்களும் போக மனசா क्या இருக்கீங்களா? तुम्हारा विचार, क्या तुम भी भागना चाहते हो? அவன் பாவம் வேலையெல்லாம் விட்டு வந்திருக்கான். तो विचारा क्या करे, सारे काम छोड़कर तो आ நாங்க गया। வேற எங்க சாமி போவோம்? उसको मजबूरी, हम कहाँ जाएंगे भाई? எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம். सब कुछ छोड़कर आ இப்ப गए। நாங்க வேற எங்க போறதுங்கிறான். दूसरा कोई चारा नहीं, कहाँ जाए हम? பிரியமானவர்களே, मेरे प्यारों, ஆண்டவர் பார்க்காரு. प्रभु देख रहा है। ஐயோ நியாயமே இல்லையப்பா. यहाँ तो न्याय खत्म हो गया है। இந்த பாக்கெட்ல பணம் வருதான். लोग ऐसे प्रचार, कुछ लोग कहते हैं पॉकेट से पैसा निकालते हैं जादू करके। எப்படிங்க வரும்? कैसे आएगा? இப்போ திடீர்னு சொல்லி இவருடைய பர்ஸ்ல நான் ஜெபம் பண்றேன், ஒரு 500 ரூபா வந்துருச்சு. अचानक पास्टर साहब ने प्रचार किए, प्रार्थना किया, मैंने मेरी पर्स में 500 रुपया अचानक आ திறந்து गया। பார்க்கற 500 ரூபா கூட இருக்கு. खोल के देखे 500 रुपया उसमें ज्यादा है। அது எப்படி வந்திருக்கும்? कैसे आया होगा? 2 விதத்துல வருங்க. 2 तरीके से पैसा बढ़ सकता है, இல்லைன்னா 3 விதத்துல வரும். नहीं तो 3 तरीके से बढ़ सकता है। நம்பர் 1, नंबर 1, அப்படி ஒரு பர்ஸ்ல பணம் வந்துருந்துச்சுன்னா, अगर मनी पर्स में पैसा आया होगा तो எங்கேயோ இருந்து களவாடி கொண்டு வந்து அவர் பர்ஸ்ல வைக்கணும். कहीं से चोरी करके मनी पर्स में रखे हैं। எங்கேயோ இருந்து அது வரணும். कहीं से तो आना है ना, पैसा अगर बढ़ता तो कहीं से निकल कर आना है। யார் பர்ஸ்லயோ கடையிலயோ பேங்க்லயோ எங்கேயோ இருந்தா அது கொண்டு வந்து இங்க வைக்கணும். किसी के बैंक से, किसी के आपके पॉकेट से निकाल के मेरे पर्स में रखना है। இல்லனா अगर नहीं है तो ஆண்டவர் பரலோகத்துல அச்சடிச்சு ஒரு பர்ஸ்க்கு அனுப்பி स्वर्ग में प्रिंटिंग करके यहाँ मनी पर्स में देना है। அது பரலோகத்துல அச்சடிக்கப்பட்டாலும் अगर स्वर्ग में भी प्रिंटिंग करते हैं तो இந்தியாவில் அது கள்ள நோட்டு. हिंदुस्तान में वो नकली है। सही है? अगर स्वर्ग में भी प्रिंटिंग करते हो हिंदुस्तान के लिए नकली है ना। हाँ, ஒன்னு அது களவாடின நோட்டு, न तो वो चोरी किया हुआ नोट है, இல்லனா கள்ள நோட்டு. न तो वो नकली है। இன்னொரு மூணாவது ஒண்ணு இருக்கு. तीसरा एक है, யார சொல்ல முடியுமா அது என்ன? अगर क्या आप बोल सकते हैं? அது கள்ள நோட்டும் இல்ல, களவாடின நோட்டும் இல்ல. चोरी भी नहीं किए हैं, वो नकली भी नहीं है। மூணாவது ஒண்ணு இருக்கு. तीसरा का तरीका क्या है? எனக்கு அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங். मुझ में इनमें एक अंडरस्टैंडिंग है। நான் இப்படி ஜெபிக்கிறேன், मैं थोड़ा सा प्रार्थना करके நீ दिखाऊंगा। வந்து ஒரு நோட் அதிகமா இருக்குன்னு சொல்லு, तुमको बोलना है मेरे अंदर नोट बढ़ गया बोलना है। எல்லாரும் நம்புவாங்க. सारे लोग विश्वास நிறைய यकीन கூட்டம் मानेंगे। வரும். बहुत भीड़ आएगा। பிரியமா ஆண்டவர் பார்க்காரு. ये परमेश्वर देख रहा है, ஆண்டவர் பார்க்காரு. परमेश्वर देख रहा है। ஐயோ நியாயமே இல்லையாப்பா, यहाँ न्याय नहीं है, நியாயமே இல்லையே. ये तो सही है नहीं है, சத்தியம் தள்ளுபடி ஆயிடுச்சு. ये सत्य नहीं है, நியாயம் செய்றவன் இல்ல. यहाँ न्याय भटक गया है। பிரியமானவர்களே, मेरे प्यारों, நம்ம வாழ்க்கையில சபையில் இருக்க வேண்டிய முதல் காரியம் சத்தியம். हमें जीवन में पहले सबसे प्राथमिकता में रोमर- सत्य पर ध्यान देना। ரோமர் 1:18 வசனம். रोमियो पहला अध्याय का 18 वचन। சத்தியத்தை
அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. परमेश्वर का क्रोध तो उन लोगों की सब अभक्ति और अधर्म पर स्वर्ग से प्रकट होता है जो सत्य को अधर्म से दबाए रखते हैं. சத்தியத்தை அநியாயத்தினாலே ஒளிச்சு வைக்கிற, सत्य को अधर्म से दबा के रखने वाले அவங்க யாரு? அவபக்தி உள்ளவர்கள். वो अभक्ति के लोग, भक्ति के विरोधी है. நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ये घटना को मैं कहने के लिए चाहता हूँ. இங்க சென்னையில चेन्नई में பெரியார் திடல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அரங்கம் இருக்கு. एक बहुत बड़ा हॉल है, उसको नाम है पेरियार तिड़ल. பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்கும். बड़े बड़े सभाएं वहां पर होती है. அங்கே 5 நாட்கள் சுவிசேஷ கூட்டம் நடக்கும். वहां 5 दिन शुभ संदेश की सभा होती थी. அதில் ஒரு நாள் எனக்கு ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு தம்பி, என்னுடைய தம்பி போன்றவர், मेरी आत्मिकता में भाई के समान है एक भाई, என் மேல் ரொம்ப அன்பா இருப்பார், மரியாதையா இருப்பார், बहुत सम्मान करते हैं और प्यार करते हैं. அவர் ஒரு நாள் பேசுறார். ये उसने मुझसे बातें की. அவர் ரொம்ப அன்பா என்கிட்ட, அண்ணன் நீங்க கண்டிப்பா வரணும்னு. उसने प्रेम से बुलाया, भैया आपको आना होगा. சத்தியத்தை சத்தியமா பேசுவார். वो भी सच्चाई को सच्चाई के अनुसार बोलेंगे. ஆனா நீங்க கண்டிப்பா வரணும்னு. भैया आपको जरूर आना है. பெரியார் திடல்ல பெரிய கூட்டம், बड़ा सभा है, बड़ी जगह में. அன்னைக்கு நான் போயிருந்தேன். मैं गया हुआ था. அன்றைக்கு அவருக்கு பதிலா उनके बदले में उस दिन में இன்னொரு பெரிய ஊழியக்காரர், दूसरा बड़ा प्रचारक प्रचार किए, பெரிய சுவிசேஷகர், बड़ा शुभ संदेशक. இங்க நான் பேர் சொன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த அநேகருக்கு அவர் கண்டிப்பா தெரியும். उनका नाम लेने से तमिलनाडु में आधा से ज्यादा लोगों को पता है. அவர் இப்ப இறந்துட்டாரு. वो अभी नहीं है, मर गए हैं. வடநாட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியலாம். इतिहास में सब लोग जानते हैं. அவரும் ஒரு பிரசங்கியார். वो भी प्रचारक है. நான் போன அன்னைக்கு இந்த தம்பி பேசுறதுக்கு பதிலா இவர் பிரசங்கம் பண்ணார். मैं जिस वक्त गया था उस भाई बोलने की जगह पर ये बड़ा प्रचारक प्रचार किया. ஏன்னா அவருக்கு அடுத்த நாள் வேற கூட்டம் வந்துருச்சு, அதனால அவங்க ஒரு மாற்றம் செய்துட்டாங்க. इसलिए उनको अंदर परिवर्तन हो गया दूसरे सभा के चलते. இயேசு இவங்க பாரத்தை நீக்குவார், ரட்சிப்பார், நல்லவர், வல்லவர், அதெல்லாம் பேசுறார். यीशु भला है, यीशु चंगा करता है, यीशु अद्भुत काम करेगा, इस पर प्रचार किया गया. இயேசு ரட்சிக்கிறார் வரைக்கும் சொன்னார். यीशु उद्धार करता तक कहे, ஞான ஸ்நானத்தை டச் பண்ணல. बपतिस्मा के बारे में नहीं कहे. அவர் சொல்றாரு, उसने क्या कहा? இயேசு ரட்சிக்கிறார்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். मैंने कह दिया यीशु उद्धार करता है. நாளைக்கு இந்த பிரதர் பேசுவாரு, कल ये भाई प्रचार करेंगे, அவர் இன்னும் நிறைய காரியங்களை और कुछ बातों का आपको प्रचार करेंगे. நீ சொன்ன அவன் மார்க்கெட் போயிருமா? क्या तुम बोलने से क्या तुम्हारा मार्केट गिर जाएगा? நீ ஞானஸ்தானத்தை பற்றி பேசினா அவன் மார்க்கெட் போயிருமா? तुम बपतिस्मा के बारे में बोलने से क्या तुम्हारा नाम खराब हो जाएगा? துணிஞ்சு சொல்றாரு, நாளைக்கு அவர் பேசுவார். इतना हिम्मत से बोल रहे हैं कल बपतिस्मा के बारे में वो व्यक्ति प्रचार करेगा. இதான் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார். क्योंकि सत्य को अन्याय से दबा के रखने वाले. சத்தியத்தை அறியாதிருந்தார்களானால் அவருக்கு அதிக பாவம் வராது. सत्य को ना जानने वाले ज्यादा पापी नहीं है. சத்தியத்தை அறிந்தவர்கள், सत्य को जो जानते हैं, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், जिसने सत्य को ग्रहण किया, சத்தியத்தை குறித்து பேசினவர்கள், जो सत्य के बारे में प्रचार किया, ஏதோ ஒரு சூழ்நிலையில किसी भी परिस्थिति में அந்த சத்தியத்தை மறைப்பார்களானால், यदि वो सत्य को दबाएंगे तो, அடக்கி வைப்பார்களானால், यदि उसका विरोध में रहेंगे तो தேவ கோபம் அவர்களுக்கு விரோதமாக, परमेश्वर का क्रोध उनका विरोध में भटकेगा. தேவ கோபம் அவர்களுக்கு விரோதமாக எழும். प्रभु का क्रोध भटकेगा. அவங்க யார்? அவபக்தி உள்ளவர். वो अवभक्ति के रहने वाले. பிரியமானவர்களே, मेरे प्यारों, நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியாம எருசலேமுக்கு நடந்து போயிட்டு வந்தா புண்ணியம் கிடைச்சிருமா? वचन की आज्ञा नहीं मानेंगे, यरूशलेम जो है घूम कर आने से आपको पूरा पुण्य मिल जाएगा. அங்க கல்வாரியில போய் அந்த கெத்செமனேல இருக்கிற அந்த கல்லறைக்குள்ள போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தா புண்ணியம் கிடைச்சிருமா? उस कलवारी गब्सेमने में जो कब्रिस्तान है यीशु की, उसके जाके घुटना टेके प्रार्थना करने से क्या तो पवित्र हो அந்த जाओगे? கல்லறைக்கே நான் போயிட்டு வந்துட்டேன். कहते मैं उसी कब्रिस्तान के अंदर गया हूं. பரலோகத்துக்கு போக முடியாது பிரதர். स्वर्ग नहीं जाएगा भाई.
பரலோகத்துக்கு போக முடியாது. स्वर्ग नहीं जा सकता. ஒரு வசனத்தை சுட்டிக்காட்டி இந்த பகுதியை நிறைவு एक செய்கிறேன். वचन के साथ इस सेक्शन का अंत करना चाहता हूं. 2 பேதுரு दूसरा पत्रस 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 3 வசனங்கள். तीसरा वचन. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். लोगों के अंदर झूठे भविष्यवक्ताएं थे. கள்ள தீர்க்கதரிசிகள் என்றால் வேற இறைவனுடைய பேர்ல குறி சொல்லுகிறவர்கள் அல்ல. इसका मतलब दूसरे भगवान के नाम से वो भावी कहने वाला नहीं है. யெகோவாவுடைய நாமத்துல யெகோவா சொல்லாம சொல்றத கள்ள தீர்க்கதரிசி. यहोवा का नाम से जो नहीं कहते, यहोवा का मानते हैं, लेकिन यहोवा ने जो बातें नहीं कही उसको कहने वाले भविष्य झूठे भविष्यवक्ता. இயேசு நாமத்துல இயேசு சொல்லாதத சொல்றது. यीशु के नाम से यीशु ने जो बातें नहीं कहा उसको कहने वाले झूठे भविष्यवक्ता. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். झूठे भविष्यवक्ता भी लोगों के अंदर थे. அப்படியே ऐसे ही அப்படியே ऐसे ही அப்படியே वैसे ही உங்களுக்குள்ளும் तुम्हारे अंदर भी உங்களுக்குள்ளும் तुम्हारे अंदर भी கள்ள போதகர்கள் இருப்பார்கள். झूठे उपदेशक होंगे. முதலாம் நூற்றாண்டிலேயே கள்ள போதகர்கள் இருந்தால் पहले शताब्दी में ही झूठे सिद्धांत उपदेशक थे. இந்த 21ஆம் நூற்றாண்டுல எவ்வளவு கள்ள போதகர்கள் இருப்பாங்க. इस 21वीं शताब्दी में मानो कितनी झूठे उपदेशक हो सकते हैं. எவ்வளவு கள்ள போதகர்கள் कितनी झूठे उपदेशक हो सकते हैं. உங்களுக்குள்ளே கள்ள போதகர்கள் இருப்பார்கள். जो तुम्हारे अंदर झूठे उपदेशक होंगे. அவர்கள் वे கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை और नाश करने वाला पाखंड का उद्घाटन. அப்படியே பைபிள்ல ஒரு புரட்டு புரட்டி. इसका मतलब पाखंड का समान पाखंडी है वो. கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை उद्घाटन की छिपा छिपा कर தந்திரமாய் நுழைய பண்ணி चतुराई से अंदर लाएंगे. தந்திரமா சொல்லுவாங்க. बहुत ही अंदर चतुराई से लाएंगे. கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டு. नाश होने वाला उपदेशक. பைபிள் அப்படியே ஒரு புரட்டு புரட்டி बाइबल को पलट के प्रचार करने वाले. தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். पता ही नहीं चलेगा वो कैसे घुसे अंदर. தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். अच्छी कहेंगे और स्वामी की जिसने उन्हें मोल लिया है इनकार करेंगे और अपने आप को शीघ्र विनाश में डालेंगे. 2ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. दूसरे वचन पर हमें ध्यान दें. அவருடைய கெட்ட நடக்கைகளை अनेகர் பின்பற்றுவார்கள். बहुत तेरे उनकी नाई लुचपन करेंगे. அவர்கள் நிமித்தம் जिनके कारण சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். सत्य की मार की निंदा होगी. கிறிஸ்தவ மார்க்கம் தூஷிக்கப்படாது. मसीहत नहीं. நிறைய பேர் கிறிஸ்தவங்களாவாங்க. बहुत लोग मसीह तो बन जाएंगे. கிறிஸ்தவ மதத்துக்கு வருவாங்க. मसीह धर्म में आ जाएंगे. சத்தியத்துக்குள்ள வர மாட்டாங்க. सत्य में नहीं आएंगे. இன்னைக்கு अनेகர் சத்தியத்துக்குள்ள வருவதற்கு தடையா இருப்பதே இந்த கள்ள போதகர்கள் தான். बहुत लोग ये सत्य के आने का रुकावट का कारण है ये झूठे उपदेशक. 3ஆம் வசனம் तीसरा वचन है. பொருளாசை உடையவர்களாய் और लोभ के लिए தந்திரமான வார்த்தைகளால் बातें गढ़कर உங்களை तुम्हें இல்லைன்னா ஜனங்களை लोगों को தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் अपने கொள்வார்கள். लाभ का कारण बनाएंगे. பிரியமானவர்களே, நேரடி வசனத்தை வாசித்து கடந்து போகிறேன். और वचन को पढ़ के खत्म करूंगा. 3 யோவான் 1:8. तीसरा यूहन्ना 1:8. 3 யோவான் 1:8. तीसरा यूहन्ना 1:8. ஆகையால் इसलिए இப்படிலாம் இருக்கிறபடியினால ऐसे लोगों के बीच में ஆகையால் इसलिए நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி ऐसे लोगों का स्वागत करना चाहिए जिसे हम भी सत्य के पक्ष में சத்தியத்துக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி सहकर्मी हो. கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். आखिरी एक वचन को पढ़ना ரொம்ப चाहता हूं. பிரயோஜனமானது. बहुत अच्छा वचन है. 3 யோவான் 12ஆம் வசனம். तीसरा यूहन्ना 12 वचन. தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றிருக்கிறது மாத்திரம் அல்லாமல் तिमुथियुस के विषय में सब
ने वरन सत्य ने भी आप ही गवाही दी है। எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன், सारे लोगों ने गवाही दिया, எல்லாராலும் நற்சாட்சி सारे लोगों ने गवाही दी है। எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன் மாத்திரமல்ல, ना केवल सारे लोगों ने गवाही दी, சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், सत्य के द्वारा भी उन्हें गवाही मिली है। சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், सत्य के द्वारा भी उन्हें गवाही मिली है। சத்தியத்துக்கு உடன் வேலையாட்கள். सत्य का सहकर्मी बने। உங்களை பத்தி யார் என்ன சாட்சி சொல்றாங்கன்னு இல்லை, चाहे आपके बारे में कोई भी गवाही दे उस पर ध्यान न दे। சத்தியம் உங்களால சத்தியம் உங்களை பத்தி என்ன சாட்சி, सत्य आपके बारे में क्या गवाही देती है, சத்தியம் उங்களை பத்தி என்ன சாட்சி, सत्य आप पर क्या गवाही देती है, இந்த வேலை நம்ம தீர்மானம் பண்ணும். इस पे हमें निर्णय करना है। நம்முடைய வாழ்க்கை சத்தியத்துக்கு சாட்சியாக, हमारा जीवन सत्य पर गवाही बनना है। அருமையான மிஷினரி பணியாளர்கள்ட்ட இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், यीशु के नाम से जो मिशनरी बनकर आए हैं, आपसे मैं पूछना चाहता हूं, வெறுமனே இயேசுவின் நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்பதில் சத்தியத்தை மறைச்சிடாதீங்க. ये सिर्फ यीशु के नाम के सुनाने के जोर में सत्य से पीछे नहीं हटना। வெறுமனே அவர்கள் மதம் மாறுவதனாலே பரலோகம் போக वे முடியாது. सिर्फ धर्म परिवर्तन करने से स्वर्ग नहीं जाएंगे। சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படியாகத்தான் அதன் வாசல்கள் திறக்கப்படும். सत्य के न्याय के अनुसार मानने वालों के लिए उसकी फाटकें खोले जाएंगी। அநேகரை நம்முடைய மதத்தாராக மாற்றி நம்மிலும் இரட்டத்தனையான கேடு உள்ளவர்களாக அவர்களை மாற்றி விடக்கூடாது. बहुतों को अपने धर्म में लाके यदि वो नरक में जाने से हमें क्या लाभ है।